குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 11th பாட்னியில் சாப்டர் 11 டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். அந்த லெசனில் வாட்டர் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்டர் பிளேஸ் அ வெரி எசென்ஷியல் ரோல் இந்த லைஃப் ஆஃப் பிளான்ட். அதாவது பிளான்ட்லோட லைஃப்பில் வந்து வாட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அந்த எக்ஸ்டர்னல் அப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து பிளாசமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது வந்து 60 to 80% ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் இஸ் a universal solvent இருக்கும். since the most of the substance வந்து இந்த வாட்டரில் தான் டிசால்வ் ஆகும். the high tensile strength of the water வந்து மாலிகுல் வந்து அசென்ட் ஆஃப் சாப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாட்டர் மினரல்ஸ் வந்து இன்டர்னல் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட் இருக்கும். அப்புறம் டார்கிட்டி ஆஃப் த செல்லுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பிஷன்ங்கிறத பாருங்கள். இந்த கொலாய்டல் சிஸ்டம் சச்சஸ் கம் ஸ்டார்ச் புரோட்டீன் செல்லாஸ் ஆகர் வென் பிளேஸ்ட் இந்த வாட்டர். அதாவது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பிளேஸில் பண்ணோம்னா அந்த வில் அப்சர்வ் அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர். நிறையா வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து உப்பிரும். அதை வந்து இம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பிபியன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இம்பிபியன்ஸ். அதோட பினோமியம் பேர் வந்து என்னன்னா இம்பிஷன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம நெய்யில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸான இந்த ட்ரை கிரேப்ஸை போட்டோம்னா அது உப்போம். அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் த ஸ்பீட் த இம்பிஷன் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் சீட் எமர்லஸி லீட் டு த பர்ஸ்டிங் ஆஃப் சீட் கோட். அதாவது இந்த டியூரிங் த இம்பிஷன், அதாவது ஜெர்மினேஷன் ஆஃப் ஸ்பீட் அந்த சீடு வந்து முளைக்க ஆரம்பிக்கும் போது இம்பிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வால்யூம் ஆஃப் சீடு வந்து எனாமரஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். லீடிங் டு த பிரஸ்டிங் ஆஃப் சீட் கோட் வந்து பிரஸ்டிங் ஆகும். இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த ரூட்ஸ் அட் த இனிஷியல் லெவல். அதாவது இது வந்து அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ரூட்ஸ் வாட்டரில் அந்த ரூட் மூலிமா அப்சர்வ் பண்ணுற அந்த வாட்டர் வந்து இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, வாட்டர் பொட்டென்ஷியல். இந்த கான்செப்ட் ஆஃப் வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து 1960 ஸ்லாட்டர் அப்புறம் ட்ரையலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The water potential is the energy of water in the system compare of pure water when the both temperature and the pressure வந்து சேமாக இருக்கும்போது இதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் ஆஃப் ஹவு ஃப்ரீலி வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டாக இருக்கும். வாட்டர் பொட்டென்ஷியலை வந்து ஒரு க்ரீக் சிம்பிள் பிஸ் அப்படிங்கிறது மூலயமா பண்ணுவாங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து என்னென்னா பாசல். அட் அ ஸ்டாண்டர்ட் ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் பொட்டென்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் வந்து 0வாக இருக்கும். அடிஷன் ஆஃப் த சொல்யூட், அதாவது சொல்யூட் ஒரு பியூர் வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகி த கைனட்டிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணுறதுனால இந்த டிக்ரீஸிங் த வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். கம்பேரிட்டிவ்லி சொல்யூஷன் ஆல்வேஸ் ஹாஸ் அ லோ வாட்டர் பொட்டென்ஷியல். சொல்யூஷன் வந்து ரொம்ப லோ வாட்டர் பொட்டென்ஷியல் தான் இருக்கும் பியூர் வாட்டரை விட. இந்த குரூப் ஆஃப் செல்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸில் டிஃப்ரெண்ட் வாட்டர் பொட்டென்ஷியல் இருக்கும். வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து ஒரு கிராடியன்ட்னால ஜென்ரேட் ஆகுது. வில் மூவ் ஃப்ரம் த ஹையர் வாட்டர் பொட்டென்ஷியல் டு லோவர் வாட்டர் பொட்டென்ஷியல். ஹையர் வாட்டர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் வாட்டர் பொட்டென்ஷியலுக்கு போகும். இந்த வாட்டர் பொட்டென்ஷியலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் பொட்டென்ஷியல் கேன் பி டிட்டர்மைன் வித் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் மூலமாக டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷன் மூலமாகவும் டினோட் பண்ணுவாங்க. பை த கோர் ரிலேட்டிங் டு டூ ஃபேக்டர்ஸ் வந்து கோர் ரிலேட் பண்ணும்போது த பொட்டென்ஷியல் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணலாமா, பை W is equal to pi S plus pi Pன்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் பொட்டென்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டென்ஷியல். சொல்யூஷன் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு பாருங்கள். சொல்யூஷன் பொட்டென்ஷியலை வந்து ஆஸ்மோட்டிக் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த டிசால்வ்டு வாட்டர் சொல்யூட் வந்து வாட்டர் பொட்டென்ஷியலில் இருக்கும். இன் பியூர் வாட்டரில் வந்து இந்த சொல்யூட் வந்து ரெடியூசஸ் இட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த ஃப்ரீ எனர்ஜி ரெடியூஸ் ஆகும்போது ஆகும் இந்த லோவஸ்ட் த வாட்டர் பொட்டென்ஷியல். இது வந்து வாட்டர் பொட்டென்ஷியலை 0லேருந்து லோ பண்ணுவோம், நெகட்டிவ்க்கு வந்து லோ பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் த வேல்யூ ஆஃப் சொல்யூட் பொட்டென்ஷியல் இஸ் ஆல்வேஸ் பி நெகட்டிவ். த வேல்யூ ஆஃப் சொல்யூட் இது வந்து ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த சொல்யூஷன் ஸ்டாண்டர்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், அதாவது ஒரு
Standard osmotic pressure which is water இது வந்து ஆல்வேஸ் வாட்டர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கும்போது வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த சொல்யூட் பொட்டன்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் மெக்கானிக் working against the effect of the solute potential. அதாவது இந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே இந்த solute potentialக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். increased pressure potential will increases the water potential and water enters the cell and cell become target. அந்த cells வந்து target ஆகும். இந்த positive hydrostatic pressure within the cell வந்து target pressureன்னு சொல்லுவாங்க. இதை அதர்வைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா withdrawal of water, அதாவது இந்த வாட்டர் வந்து வெளியில் வரும். அந்த வரும்போது இந்த செல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகி அந்த ஃப்ளாசிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து அந்த வாட்டருக்கும் அந்த ஹைட்ரேஷன் அந்த ஜெல்லுக்கும் நடுவில் இருக்க அந்த செல்வாலில் நடக்கிறது தான் மேட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. மேட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஆல்சோ இம்பிஷன் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் இந்த ட்ரை மெட்டீரியல் மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்வெல்லிங் ஆஃப் சோக்ட் சீட்ஸ் இன் வாட்டர். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்புறம் ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் பற்றி பாருங்கள். when a solid and solvent வந்து ஒரு செப்பரேட்டட் பை த செமி ப்ரீமபிள் மெம்பரைன் மூலமாக செப்பரேட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து டெவலப் இந்த சொல்யூஷனில் டெவலப் ஆகும். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்ட் சால்ட்னால இந்த சொல்யூஷன் வந்து டெவலப் ஆகும். இந்த சொல்யூஷனில் இது வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் is increased with the increase in the dissolved solute in the solution. அதாவது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் ஆஃப் த டிசால்வ்டு சொல்யூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து ஒரு ஹை ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இருக்கும். சிமிலர்லி லெஸ் கான்சன்ட்ரேஷன் ப்ரெஷர் வந்து லோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இருக்கும். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் வாட்டர் வந்து எப்போதுமே ஜீரோவாக இருக்கும். இது வந்து அது எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா solute கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து ஹாஸ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். அது வந்து ரிப்ரசன்ட் அஸ் த பையாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பற்றி பாருங்க. ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் solute பார்ட்டிகல்ஸும் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் solute பார்ட்டிகல்ஸ் அப்புறம் இது இருக்குது அதை ரேஷியோ பண்ணி அதுதான் ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியல் ப்ரெஷர் வந்து நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இதே ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் டர்கர் ப்ரெஷர் அப்புறம் வால் ப்ரெஷர். டர்கர் ப்ரெஷர் அப்படின்னா when a plant is placed in the pure water, ஒரு பியூர் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது த டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் வந்து அந்த செல்ஸ்குள்ளே டேக்ஸ் பண்ணி எப்படின்னா எண்டோமைசிஸ் மூலயமா போகும். இட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டிக் ப்ரெஷர். ஒரு பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டிக் ப்ரெஷர் வந்து இந்த ரிஜிட் வாலில் கொடுக்கும் செல் மெம்பரைனில். ஹென்ஸ் த ஃபோர்த் ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை த செல் மெம்பரைன் வந்து செல் வாலில் இருக்கும். இது வந்து டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. The cell wall react to turgor pressure will equal to the opposite pressure. அதாவது அந்த டர்கர் ப்ரெஷரில் இது பண்ணுறது வந்து ஈக்குவல் டு த ஈக்குவல் அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கண்டர் ப்ரெஷர் வந்து எக்ஸெப்டட் பை த செல் வால் வந்து அந்த மெம்பரைன் போல் போவது வந்து வால் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. டர்கர் ப்ரெஷர் அந்த வால் ப்ரெஷர் வந்து ஒரு செல்லை வந்து ஃபுல்லாக டார்கெட்டாக ஆக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்யூஷன் ஆஃப் த ப்ரெஷர் ஃபெசிலேட் அது அப்படின்னா இல்லைன்னா சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பாருங்க. பியூர் சால்வெண்ட் ஹேஸ் அ ஹை டிஃப்யூஷன் ப்ரெஷர். அதாவது ஒரு பியூர் சால்வெண்ட் வந்து ஒரு ஹை டிஃப்யூஷன் ப்ரெஷர் இருக்கும். அடிஷன் ஆஃப் த சொல்யூட் இந்த பியூர் சால்வெண்ட் சொல்யூட்டை வந்து பியூர் சால்வெண்ட்டில் போடும்போது இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர்ஸ் வந்து லோவர் ஆகும். The difference between the diffusion pressure of the solution அப்புறம் அந்த solvent of the இது வந்து at the particular temperature அப்புறம் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அதை ப்ரெஷர் டிஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் டேர்ம் பண்ணாங்கன்னா மெய்யர் அப்படின்றவங்க 1938 காயின் பண்ணியிருக்காரு.
D is involved in the addition of solute to the solvent system. ஒரு சொல்யூட்டுக்குள்ள அந்த சால்வெண்ட் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுது. இன்க்ரீஸ் டிபிடி ஃபேப்ரஸ் எண்டோமைசிஸ் இந்த ஹைப்போட்டிக் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணும். ஹென்ஸ் ரீனர் வந்து சக்ஷன் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காரு. இஸ் கால்டு சக்ஷன் ப்ரெஷர். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்புறம் இந்த டார்கர் ப்ரெஷர் ஆஃப் த செல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். டிபிடி இந்த நார்மல் செல் வந்து ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா ஓபி மைனஸ் டிபி. டிபிபி இந்த ஃபுல் சர்க்கியூட் செல் வந்து எப்படி இருக்கும்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு டிபி ஆர் ஓபி இன்டு டி ஓபி மைனஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். டிபிடி இந்த ஃபேசிட் செல் எப்படி இருக்கும்னா டிபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டிபி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிபிடி வந்து ஓபியாக இருக்குமா? ஆஸ்மோசிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ்மோசிஸ் டாபிக். ஆஸ்மோஸ்டிக் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன். இட் ரெப்ரசன்ட் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ். ஒரு மூமெண்ட் ஆஃப் வாட்டர் சால்வெண்ட் மாலிகுல்ஸில் இருக்கும். இது வந்து ஒரு செமி ப்ரீமபிள் மெம்பரைன் மூலமாக ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது. 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஹைப்பர்டோனிக் அப்புறம் ஹைப்போடோனிக் ஐசோடோனிக்னு இருக்குது. ஹைப்பர்டோனிக் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் இருக்கும், அது வந்து சால்வெண்ட்டோட அட்ராக்ட் ஆச்சுன்னா அது வந்து சொல்லுவாங்க. ஹைப்போடோனிக்னா திஸ் இஸ் அ வீக் சொல்யூஷனாக இருக்கும். இட் டிஃப்யூசஸ் த வாட்டர் டு அதர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போனா வாட்டர். ஐசோடோனிக்னா இட் ரெஃபர்ஸ் டு த 2 சொல்யூஷன் ஹேவிங் த சேம் கான்சன்ட்ரேஷன். ஒரு 2 சொல்யூஷன் சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் போது அந்த கண்டிஷனில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் வந்து ஜீரோவாக இருக்கும். இதை வந்து ஹைப்போ இந்த டேர்ம் ஹைப்பர் அப்புறம் ஹைப்போ அப்புறம் ஐசோடோனிக் வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். இது வந்து யூஸ் இன் த அனதர் சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த வாட்டர் வந்து ஆஸ்மோட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் இருக்குது, எண்டோமைசிஸ் அப்புறம் எக்ஸோமைசிஸ். எண்டோமைசிஸ்னா என்ன? இஸ் த ஆஸ்மோட்டிக் என்ட்ரி ஆஃப் த சால்வெண்ட் டு செல் ஒரு பியூர் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது நடக்கும். இது வந்து எப்படின்னா ட்ரை ரெசின்ஸ் பிளேஸ்ட் இன் த வாட்டர் கெட்ஸ் ஸ்பெல் அப். ராசின்ஸ்லாம் வாட்டரில் ப்ளேஸ் பண்ணோம்னா ஸ்பெல் ஆகும். எக்ஸோமைசிஸ் வந்து ஒரு வித்ட்ரால் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரை வந்து வெளியில் தள்ளணும். அது வந்து பிளாஸ்மோலைசிஸ் வந்து ஒரு எக்ஸோமைசிஸ் வந்து பிளாஸ்மோலைசிஸை ரீட் பண்ணும். பிளாஸ்மோமைசிஸ்னா என்ன? இட்ஸ் கெப்ட் இன் த ஹைப்பர் டென்ஷன் சொல்யூஷன் when the due to the எக்ஸோமைசிஸ் நடக்குது. as a per the வாட்டர் லாஸ் ஆகும்போது இது புரோட்டோபிளாசம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். இந்த செல் வால் வந்து pulled away from the cell and finally the cell became flaccid. அந்த செல் வால் வந்து வெளியில் தள்ளும், ஃபைனலாக அந்த செல் வந்து ஃப்ளாசிட் ஆயிரும். திஸ் ப்ராசஸ் வந்து பிளைமோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெயிட்டிங் ஆஃப் த வாட்டர் நோட்டீஸ் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் த வாட்டர் ஸ்கார்சிட்டி நமக்கு வந்து பிளாஸ்மோலைசிஸ் வந்து இண்டிகேட் ஆகும். 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோலைசிஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இது வந்து ஒரு சேம் பிரின்சிபல் ஆஃப் ஆஸ்மோசிஸ், ஆனால் அது ரிவர்ஸாக அந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸாக இருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து வாட்டர் வந்து ரிவர்ஸ்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமா இந்த வாட்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த வாட்டர் ஃபோர்ஸ் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேரியனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். இந்த ரெகுலர் ஆஸ்மோசிஸில் வந்து water molecules move from the higher concentration to lower concentration. ஆனால் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் lower concentration வந்து higher concentrationக்கு போகும். through the selective permeable membrane, ஒரு selective permeable membrane மூலமாக போகும். இந்த
யூசஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த டீசாலினேஷன் ஆஃப் த சீ வாட்டர். அதாவது ஒரு வாட்டரை வந்து நம்ம ப்யூர் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் யூஸ் ஆகும். டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டரை உப்பு தனியாக நல்ல தனியாக மாற்றும் போது இது வந்து யூஸ் ஆகும். இது என்னதுப்பா ஆக்சுவலி ஆர்ஓஸ் நம்ம வீட்டில் மினரல் வாட்டர்னு ஒன்று கொடுப்போம்ல, அதுதான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அந்த டாபிக் பார்ப்போம்.